தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 15வது சட்டப்பேரவையின் முதலாவது கூட்டத்தொடர் என்பதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்த தகவல்களை வழங்குகின்றனர் செய்தியாளர்கள் ஸ்டாலின் மற்றும் ரமேஷ். ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், சட்டப்பேரவை கூட்டத்தொடரோட முதல் நாளான இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்னு சொல்ல முடியுமா? மணிமாறன், தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. 15வது சட்டப்பேரவையில் தன்னுடைய முதல் உரையை தமிழக ஆளுநர் ரோசையா காலை 11 மணிக்கு நிகழ்த்த உள்ளார். இந்த உரையை பொறுத்தவரை சுமார் 1 மணி நேரம் வரை இந்த உரையானது நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த உரையை பொறுத்தவரை பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்கள் அவருடைய ஆளுநர் உரையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசு எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது, அந்த திட்டங்களின் செயல்பாடுகள் எப்படி உள்ளது, அந்த நிலை என்ன, மக்கள் அந்த திட்டங்களின் மூலம் எவ்வளவு பயனடைந்துள்ளார்கள் என்பது குறித்து பல்வேறு முக்கியமான விஷயங்கள் ஆளுநர் உரையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. அதே போல 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு, புதிதாக அரசு அமைந்த பிறகு மே 23ஆம் தேதி அன்று தமிழக முதல்வர் 5 முக்கியமான கோப்புகளில் கையெழுத்துள்ளார். அந்த கோப்புகளின் அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளன, குறிப்பாக அந்த 100 யூனிட் மின்சாரம், மதுக்கடைகள் அடைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவருடைய அந்த 5 கோப்புகளில் முக்கியமான இடங்களில் பெற்றிருந்தன. அது குறித்த அறிவிப்புகளும் இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 15வது சட்டப்பேரவையை பொறுத்தவரை பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இந்த 15வது சட்டப்பேரவையில் இருப்பதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை திமுக பலம் பொருந்திய எதிர்கட்சியாக தன்னுடைய நிலையை கொண்டுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். ரமேஷ், இந்த 15வது சட்டப்பேரவையை பொறுத்தவரை அதிமுக 134 இடங்களை கைப்பற்றியிருந்தாலும் திமுக பலம் பொருந்திய ஒரு எதிர்கட்சியாக 89 இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்த கூட்டத்தொடரில் குறிப்பாக 15வது சட்டப்பேரவையில் திமுகவோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி திமுக வட்டாரத்தில் பேசிட்டாங்க. அதாவது திமுகவுடைய செயல்பாடு கிட்டத்தட்ட 89 தமிழக சட்டப்பேரவை வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 89 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் அவர்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த 25ஆம் தேதி இந்த சபாநாயகர் தேர்தல் நடைபோது அதுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் பேசும்பொழுது திமுக எதிரி கட்சியாக இருக்காது, எதிர்கட்சியாகத்தான் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அதற்கு முதலமைச்சரும் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் சொல்லியிருந்தாங்க. அதாவது நாங்க எண்ணிக்கை அடிப்படையில் நாங்க பார்க்க மாட்டோம், எண்ணங்களை தான் பிரதிபலிக்கிற அளவில் இருந்தால் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது 2 பேருமே முக்கியமான சைனா பார்க்கப்பட்டது. அதே போல அவர்கள் 2 பேருமே பரஸ்பரம் வணக்கங்கள்லாம் கூட தெரிவித்தார்கள். இது போன்ற முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இருந்தது. இது போன்ற நிலையில் இவர்களுடைய செயல்பாடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதா பார்க்கப்படுகிறது. நேற்றைக்கு கூட திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா முன்னாள் சட்டப்பேரவை செயலாளர் செல்வராஜ் 42 புதிய உறுப்பினர்களுக்கு சட்டப்பேரவையுடைய மரபுகள் என்னன்றது குறித்தும் விதிமுறைகள் நடவடிக்கைகள் எப்படிலாம் இருக்கணும் குறித்து முன்னாள் செக்ரட்டரி அவங்களுக்கு எல்லாம் ஒரு வகுப்பு பயிற்சி மாதிரி எடுத்தாங்க. பிறகு செய்தியாளரிடம் பேசிய ஸ்டாலின் ஆளுநர் உரை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்துதான் எங்களுடைய நடவடிக்கை இருக்கும். அதுக்கு பிறகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடக்கிறது. அப்போது எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு சொன்னாரு. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நேற்று நடந்தது நம்மால் பார்க்க முடியுது. ஸ்டாலின், ரமேஷ், மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது தமிழக சட்டமன்றத்தில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு இருக்கை வசதி செய்து தரணும்னு சொல்லி கடந்த சட்டப்பேரவை 14வது சட்டப்பேரவையிலே திமுக தரப்புல கோரிக்கை வைக்கிட்டு இருந்தாங்க. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் திமுக தலைவர் கருணாநிதி பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? இது தொடர்பாக திமுக எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் நேற்று கூட என்ன சொல்லியிருந்தார்? நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேட்டி அளிக்கும் போது என்ன சொல்லியிருந்தார்னா, இருக்கை வசதி வேணும்னு சொல்லி நாங்க மனு கொடுத்திருக்கோம், செய்யும் பட்சத்தில் நாங்க பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு காலை வரை அவருக்கு இந்த திமுக தலைவர் கருணாநிதி 4 சக்கர நாட்கள் வருவதற்கான வசதிகள் எதுவும் செய்யாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் பங்கேற்கவில்லை என்பதே அவங்க கோபாலபுர தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களில் கூட பாத்தீங்கன்னா அவர் 1 முறை 2 முறை தான் அந்த கையொப்பு இடம்பெறுவதற்காக வந்தார். முக்கியமான விவாதங்கள் எல்லாம் பங்கேற்காமல் தான் இருந்து வந்தார். அது மட்டும் இல்லாம இது போன்ற அதாவது முக்கியமான விவாதங்களில் பங்கேற்காமல் தான் இருந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் பங்கேற்க மாட்டார் என்றே தெரிகிறது. ஆனால் கடந்த 25ஆம் தேதி எம்எல்ஏவாக பதவியேற்கும் பொழுது அவருக்கு வசதி செய்யப்பட்டது. அவர் அந்த நாட்களிலே அவர் சைன் பண்ணி அந்த உறுப்பினராக பதவியேற்றது நம்மால் பார்க்க முடிந்தது. ஸ்டாலின், கண்டிப்பா ரமேஷ், அதாவது மணிமாறன், நீங்க கேட்டிருப்பீங்க திமுக தலைவர் கருணாநிதிக்கான இருக்கை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் கோரிக்கை வைத்தாலும் தற்போது நாம் காலை நேரடியாக சட்டமன்றத்திற்குள் சென்று அந்த வசதிகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கா என்பது குறித்து பார்த்த பொழுது தற்போது வரை திமுக தலைவர் கருணாநிதிக்கு எந்த விதமான இருக்கை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்றுதான் அங்கிருக்கும் ஊழியர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த 15வது சட்டப்பேரவையை பொறுத்தவரை பல்வேறு ஆரோக்கியமான விஷயங்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. குறிப்பாக நம்மளுடைய செய்தியாளர் ரமேஷ்
சொன்னது போல கடந்த ஜூன் 3ஆம் தேதி சபாநாயகர் தேர்வு நடந்த பொழுது தமிழக முதல்வர் ஜெயலலிதாவாகட்டும் எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ஆகட்டும் இருவருமே பரஸ்பரம் அவர்களை ஒன்றுக்கொன்று நேரடியாக சந்தித்து வணக்கம் வைத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு நிச்சயமாக எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் திமுகவை பார்க்க மாட்டோம், அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் விதமாக தமிழக அரசு நிச்சயமாக செயல்படும் என்றுதான் தமிழக அரசு தரப்பில் முதல்வர் ஜெயலலிதா அன்றைய நிகழ்வின் பொழுது உறுதியளித்தார். மணிமாறன்.